ஜெஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று 20/3/2019 இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் கிளிநொச்சி புதிய தொகுதி அமைப்பாளர் நியமனம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தொகுதி அமைப்பாளர் 14 பேர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர தமிழர் ஒன்றியத்தின் தலைவரும் முன்னாள் விவசாய பிரதியமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் உடுப்பட்டி தேர்தல் தொகுதியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதியின் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அலுவலகத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களினால் உத்தியோகபூர்வமாக நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 1ஆம் திகதியிலிருந்து வடக்கில் அமுலாகும் புதிய நடைமுறை. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் எல்லைக்குள் நிரந்தரமாக வசிப்பவர்கள் யாசகம் பெறுதல் மற்றும் வழங்குதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடையானது எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் தெரிவிக்கும் போது, கடந்த 11ஆம் திகதி நடைபெற்ற சபை அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அமைவாக கரைச்சி பிரதேச சபையின் எல்லைக்குள் யாசகம் பெறல் மற்றும் யாசகத்தை ஊக்குவித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடையினால் யாசகம் செய்பவர்களின் குடும்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என கருதுபவர்கள் பிரதேச சபையின் தலைமைச் செயலகத்தில் பதிவு செய்ய முடியும். வடக்கு பாடசாலைகளில் புதிதாக ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கு நேர்முக தேர்வு. வடக்கு பாடசாலைகளில் நிலவும் வெற்றிடங்களுக்கு ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக தேர்வு மற்றும் பிரயோக பரீட்சையும் நாளை வியாழக்கிழமை முதல் இடம்பெறும் என வடமாகாண கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. வடமாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் சேவையின் 3ஆம் வகுப்பு 1ஆம் தர பிரிவுக்கு விஞ்ஞான தகவல் தொழில்நுட்ப பாடங்களுக்கான பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்காக மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் கடந்த அக்டோபர் மாதம் விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருந்தன. இதற்காக திறந்த போட்டி பரீட்சை கடந்த பிப்ரவரி மாதம் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் பரீட்சையில் சித்தி அடைந்தவர்களுக்கான நேர்முக தேர்வு பிரயோக பரீட்சையும் நாளை காலை மறுதினம் மாகாண கல்வி அமைச்சில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டிற்காக இத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள தயார் சபாநாயகர் கரு சூர்யா. நாட்டின் நலனுக்காக எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள தயார் என சபாநாயகர் கரு சூர்யா அறிவித்திருக்கின்றார். மல்வத்த பீடத்தின் மகாநாயக்க தேரர் மற்றும் ஏனைய சங்க சபைகளின் மகாநாயக்க தேர்களினால் சபாநாயகர் கரு சூர்யாவிற்கு ஸ்ரீலங்கா ஜனரஞ்சனக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது சபாநாயகர் கரு சூர்யா இதனை தெரிவித்திருக்கின்றார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், 1994 நான் அரசியலுக்கு பிரவேசித்தேன். அன்று முதல் இன்று வரை மோதல்கள் இன்றி தூய அரசியலையே முன்னெடுத்து வருகின்றேன். இதுவே எனது கொள்கையாகும். பட்ட பகலில் பலரும் பார்த்திருக்க நடு வீதியில் பெண்ணுக்கு ஆபாச செய்கை காட்டிய நபருக்கு நேர்ந்த கதி. கடந்த 15ஆம் திகதி காரொன்றில் பயணம் செய்து கொண்டிருந்த பெண் ஒருவரிடம் பாலியல் ரீதியில் கைகள் சைகைகளை காட்டியதாக கூறப்படும் முச்சக்கர வண்டி சாரதியை ஏப்ரல் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. பாலியல் ரீதியில் மற்றும் ஒருவருக்கு சொல்லலோ அல்லது நடவடிக்கையிலோ தொந்தரவு செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என்ற அடிப்படையில் இந்த முச்சக்கர வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த முச்சக்கர வண்டி சாரதியை தம்மை தொந்தரவுக்கு உட்படுத்திய காணொளி காட்சியை குறித்த பெண் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கின்றார். இதையடுத்து கலகா பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் பம்பலப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் புதுக்கடை நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்திய போது விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. யாழ் நகரில் நடந்த பயங்கரம். மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்கள் கொலைவெறியாட்டம். யாழ்ப்பாணம் வேம்படி வீதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார். காயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் வேம்படி வீதியில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம கும்பல்
வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த கார் சாரதி மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் கார் சாரதி இருக்கும் ரஜீவ்குமார், யாழ்ப்பாணம் கோவில் வீதியைச் சேர்ந்த குணசிங்கம் ரஜீவ்குமார் என்பவரே படுகாயமடைந்திருக்கின்றார். யாழ்ப்பாண நகரில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேம்படி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ரஜீவ்குமார் செலுத்திய காரை கருப்பு நிற கார் ஒன்றில் வந்தவர்கள் இடைமறித்துள்ளனர். அதே நேரத்தில் 5 மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் வந்த மர்மக்குழு கார் சாரதியை வெட்டி காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. படுகாயமடைந்த சாரதியை அந்த பகுதியில் நின்றவர்கள் மீட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மஹிந்தவின் நெருங்கிய சகா மீது துப்பாக்கிச் சூடு, படுகாயங்களுடன் மயிரிழையில் உயிர் தப்பிய உறுப்பினர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமான அரசியல்வாதியொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெலியத்த பிரதேசபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கபில பெரியதர்சன என்ற உறுப்பினரை இன்று காலை 7:30 மணியளவில் இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். அவர் மீது 4 முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவரது அறைக்கு அருகில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காயமடைந்த தங்காலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ரயிலுடன் மோதி மோட்டார் சைக்கிள் கோர விபத்து, பரிதாபமாக பலியான முதியவர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் புகை இரதத்துடன் மோதுண்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று ரத்கம பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்று அதிகாலை 1:20 மணியளவில் கொழும்பிலிருந்து காலி நோக்கி எண்ணெய் ஏற்றிச் சென்ற புகையிரத்துடன் மோதுண்டே இவர் விபத்துக்கு உள்ளானதை அடுத்து குறித்த நபர் சிகிச்சைக்காக கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது வழியில் உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறு உயிரிழந்தவர் ரத்கமை பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். முழுமையாக சிங்களமே தெரியாது, ஆனால் தமிழில் பேசும் சிங்களவர்கள் இலங்கையில் இப்படியும் மனிதர்கள். புத்தளம் கல்பெட்டியில் உள்ள 14 சிறிய தீவுகளில் ஒன்றுதான் உச்சிமுனை. உச்சிமுனை கிராமம் குறித்த கிராமத்தில் வாழ்ந்து வரும் செபஸ்டியன் ரொபாட் என்பவர் கூறுகின்றார். இந்த கிராமம் தொடர்பில் இந்த தீவிற்கு புத்தளம் களப்பினூடாக 1 மணித்தியாலம் படகில் செல்ல வேண்டும். உச்சிமுனை ஒரு தீப கற்பமாகும். இந்த தீவில் சுமார் 300 குடும்பங்கள் வாழ்கின்றன. இவர்களது பிரதான தொழில் மீன்பிடித்தல். அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு கீரி முண்டல பகுதியில் இருந்து தான் மூதாதையர் உச்சிமுனைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் 6 அல்லது 7 குடும்பங்களே இருந்திருக்கின்றனர். அப்போது எனக்கு வயது 12. இங்கு இப்போது 300 குடும்பங்கள் உள்ளன. நாம் அனைவரும் தமிழில்தான் பேசுகின்றோம். என்றாலும் நாங்கள் சிங்களவர்களே. எங்களில் சிலருக்கு பிறப்பு அத்தாட்சி பத்திரம் மட்டுமல்ல, அடையாள அட்டையும் இல்லை. அதனால் வாக்குரிமையும் இல்லை. என்றாலும் எங்களுக்கு முரண்பாடு இல்லாது சந்தோஷமாக வாழ்கின்றோம். 25 கிலோமீட்டர் பரப்பை கொண்ட இங்குள்ள சிறுவர்களின் கல்விக்காக உச்சிமுனை ரோமன் கத்தோலிக்க பாடசாலை ஒன்று மட்டுமே உள்ளது. இதில் 5ஆம் வகுப்பு வரையில் கல்வி கற்கப்படுகின்றது. இதில் வசதி படைத்தவர்களது பிள்ளைகள் மட்டுமே கற்பெட்டிக்கு போகின்றார்கள். ஏனையோர் தமது குலத்தொழில் மீன்பிடித்தலை மேற்கொள்ளச் செல்கின்றார்கள். அதிகாலை வேளையில் 9 கிலோ கஞ்சாவுடன் யாழ்ப்பாணத்தில் மாட்டிய நபர். யாழ்ப்பாணம் அரியாலை பூம்புகார் பகுதியில் 9 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் இன்று அதிகாலை மடக்கி பிடிக்கப்பட்டார். யாழ்ப்பாண மாவட்டம் புலனாய்வு பொறுப்பதிகாரி ஜெரோசன் தலைமையிலான குழுவினர் குறித்த நபரை கைது செய்திருக்கின்றனர். கிளிநொச்சி உதயநகரைச் சேர்ந்த குறித்த நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் கஞ்சா பொதியும் கைப்பற்றப்பட்டன. குறித்த நபர் சான்று பொருட்களுடன் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சிற்றூர்ந்து பேருந்து நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, 2 பலி, மேலும் 2 படுகாயம். கொழும்பு கண்டி பிரதான கேகாலை கரப்படுவான பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்திருக்கின்றனர். பேருந்து மற்றும் சிற்றூர்ந்து ஒன்றும் மோதுண்டமையினால் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளதுடன் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இம்முறை காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு மிக முக்கிய அறிவித்தல்.
காபோத உயர்தர மாணவர்கள் தமது தேசிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்களை மார்ச் 31ஆம் திகதிக்குள் அனுப்பி வைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்ணின் வயிற்றுக்குள் சிக்கிய மர்மம், நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பு. வெளிநாட்டிலிருந்து பெருந்தொகை கொக்கையின் போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு வந்த பெண்ணுக்குள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 1 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை விழுங்கிய நிலையில் வந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. வர்த்தகம் செய்யும் நோக்கில் வெனிசுலாவில் இருந்து பெருந்தொகை கொக்கையினை விழுங்கிய நிலையில் இலங்கைக்கு வந்த பெண் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார். 68 வயதான குறித்த பெண்ணுக்கு கடுமையான வேலையுடன் கூடிய வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீர்கொழும்பு நீதிமன்ற நீதிபதியினால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெனீவாவில் இருந்து பிரதமர் ரணிலை மிரட்டிய சுமந்திரன், அதிரடியாக ஏற்பட்ட மாற்றம். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமை ஆணைக்குழுவின் வருடாந்த ஒன்றுகூடல் நடைபெற்று வருகின்றது. இதன்போது இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் பிரேரணையில் திருத்தங்களை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அறிக்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் முயற்சியில் ஜெனீவாவில் களமிறங்கியுள்ள அரச தரப்பு பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை தொடர்பான பிரேரணையில் எந்தவொரு மாற்றமும் மேற்கொள்ளக்கூடாது என்று ஜெனீவாவிலிருந்து பிரதமர் ரணிலுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எச்சரித்திருக்கின்றார். இதனையடுத்து ஜெனீவாவில் உள்ள வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பனவுடன் தொடர்பு கொண்ட பிரதமர் இந்த விடயம் குறித்து பேசியிருக்கின்றார். உடனடியாக ஜெனீவா வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை சந்தித்த வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தாங்கள் பிரேரணையில் திருத்தத்தை கூறவில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார். உத்தேச அரசியலமைப்பு சமஷ்டி முறைமையும் முஸ்லிம்களுக்கு பாதகமானது, சட்டம் முதுமானே ஹமீத் தெரிவிப்பு. உத்தேச அரசியலமைப்பு சமஷ்டி முறைமையும் என்ற தலைப்பில் கருத்தரங்கொன்று காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் அகமது லெப்பை ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றிருக்கின்றது. காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் மற்றும் குரல் இயக்கமாகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த உத்தேச அரசியலமைப்பு சமஷ்டி முறைமையும் என்ற தலைப்பிலான இந்த கருத்தரங்கு சம்மேளனத்தின் தலைவர் மௌலவி ஆதாம் லெப்பை தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கருத்தரங்கில் காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் உறுப்பினர்கள், புத்திஜீவிகள், அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உத்தேச அரசியலமைப்பு சமஷ்டி முறைமையினால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் தொடர்பாக சட்டம் முதுமானி ஹமீத் விரிவாக இதன்போது எடுத்து விளக்கியிருக்கின்றார். கல்முனை கிரீன்ஃபீல்ட் குடியிருப்பாளர்களின் தடைப்பட்ட குடிநீர் பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு எட்டப்பட்டது. அம்பாறை மாவட்டம் கல்முனை கிரீன்ஃபீல்ட் குடியிருப்பாளர்களின் தடைப்பட்ட குடிநீர் பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் ரிசாட் பதூதீன் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். கிரீன்ஃபீல்ட் தற்காலிக முகாமைத்துவ குழுவினரின் வேண்டுகோளுக்கு அமைவாக அமைச்சர் ரிசாட் பதூதீனால் தேசிய நீர்வளங்கள் வடிகலமைப்பு சபைக்கு ரூபாய் 7 லட்சத்தினை செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காசோலையை உத்தியோகபூர்வமாக கையளிக்கின்ற நிகழ்வு கிரீன்ஃபீல்ட் குடியிருப்பு முகாமைத்துவ காரியாலயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. பாலம் முனையைச் சேர்ந்த 6 வயது சிறுமி பாத்திமா உயிர் காக்க உதவுவோம். இந்த சிறுமியின் பெயர் பாத்திமா. இவள் காத்தாங்குடி அருகிலுள்ள பாலமுனை பிரதேசத்தில் ஃபோரோட் வீட்டு திட்டத்தில் வசித்து வருகின்றாள். 1ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் இந்த சிறுமி கடந்த 1 வருடமாக நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 1 வருடமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவருக்கு நுரையீரலில் சத்திர சிகிச்சை ஒன்று செய்யப்படல் வேண்டும். இந்த சிறுமியை பரிசோதித்த இந்தியாவைச் சேர்ந்த வைத்திய நிபுணர் கூறியிருக்கின்றார். இந்த சத்திர சிகிச்சையில் இந்தியாவில் செய்ய வேண்டும், அதற்காக 25 லட்சம் ரூபாய் தேவை என கூறியிருக்கின்றார். அந்த சிறுமியின் தந்தையோடு தொடர்புகளுக்கு அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 077639126 தற்போது உள்ள அமைச்சுக்கு மேலதிகமாக திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சராக ரிசாட் பதூதீன் நியமனம். கைத்தொழில் மற்றும் வர்த்தகம், நீண்டகால இடம்பெயர்ந்தோர் மீள்குடியேற்றம், கூட்டுறவு அபிவிருத்தி,
இதனுடன் இணைந்து புதிதாக மேலதிகமாக திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சு இன்று அமைச்சர் ரிசாத் பதூதினுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா நெடுக்குளத்தில் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட பெண். வவுனியா நெடுக்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுற்றுவட்ட வீதியில் இன்று அதிகாலை வெட்டு காயங்களுடன் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இரு பிள்ளைகளின் தாயின் கையடக்க தொலைபேசியினை புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கிய பகுப்பாய்வு செய்யுமாறு வவுனியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பௌசன் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். வெட்டு காயங்களுடன் கிணற்றில் பெண்ணொருவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டினை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற வவுனியா மற்றும் நெடுக்குள போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது வீட்டின் அறையில் இரத்தம் காணப்பட்டதுடன் கதவு மற்றும் கதவு பூட்டு என்பவற்றில் இரத்த அடையாளமும் பெண்ணின் கையடக்க தொலைபேசி, கத்தி, வீட்டின் அருகே உள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து சடலம் ஆகியவற்றை போலீசார் பார்வையிட்டதுடன் குற்ற தடவியல் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த குற்ற தடவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் கைரேகை அடையாளம் மற்றும் கிணற்றில் ஆழம், தடயங்கள் என்பவற்றை ஆய்வு செய்தனர். குறித்த பெண்ணின் மரணத்தில் பலத்த சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டமையினால் வவுனியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பௌசன் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து தடயங்கள் மற்றும் சடலத்தை பார்வையிட்டதுடன் பெண்ணின் உறவினர்கள் மற்றும் அவரது பிள்ளைகளிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர். சடலமாக மீட்கப்பட்டவர் 11 மற்றும் 5 வயதுடைய இரு பிள்ளைகளின் தாயார். அவருடைய பெயர் கௌரி. அவருடைய வயது 32 எனவும் இவரது கணவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னரே வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தமிழர் தாயக பிரதேசத்தில் விதவைகளாகியுள்ள பெண்களுக்கு தொடர்ந்தும் இடையூறுகளை விளைவித்து வரும் இராணுவம். ஜெனீவாவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்க வேண்டாம் என்று மீண்டும் வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமிழர் தாயக பிரதேசத்தில் விதவைகள் ஆகியுள்ள பெண்களுக்கு அவர்களின் பெண் பிள்ளைகளுக்கும் ஸ்ரீலங்கா படையினர் தொடர்ந்தும் இடையூறுகளை விளைவித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் சந்தேக நபரை சித்திரவதை செய்து கொலை செய்த விவகாரம். போலீசாருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து சித்திரவதை செய்த பெண் கொலை செய்தனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பொறுப்பதிகாரி சிந்திக்க பண்டார உள்ளிட்ட 5 போலீசாருக்கு எதிராக யாழ் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தகவல்களிலிருந்து அறிய முடிகின்றது. கற்குகைகள் சடலமாக மீட்கப்பட்ட மாணவன். நாவலாப்பேட்டையில் கடந்த 5 நாட்களாக காணாமல் போயிருந்த பாடசாலை மாணவனின் சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு அருகிலுள்ள கற்குகையிலிருந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நாவலப்பேட்டை மகாபந்த பிரதேசத்தைச் சேர்ந்த கவிந்த மதுசுங்க என்ற 17 வயது மாணவனின் சடலமே இவ்வாறு கிடைத்திருக்கின்றது. சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களுக்காக காத்திருந்த பாடசாலை மாணவன் கடந்த 5 நாட்களாக காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் நாவலப்பேட்டை போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றனர். போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து நடத்திய தேடுதலுக்கு அமைய இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாணவனின் பிரேத பரிசோதனை நாவலப்பேட்டை வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதியில் பதற்றம். போலீசார் குவிப்பு. சிவனொளிபாதமலையின் அடிவாரத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைக்கு விசமிகள் சிலர் சேதம் விளைவித்தமையினால் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. மஸ்கலிய பிரதேசபையினால் வைக்கப்பட்ட பெயர் பலகைக்கு விசமிகள் சிலர் தாரூட்டி சேதம் விளைவித்திருக்கின்றனர். ஒரவப்புத்தான பிரதான வீதி காட்டு பகுதியிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. ஒரவப்புத்தான பிரதான வீதி பன்மதவாச்சி காட்டு பகுதியிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சடலம் இன்று காலை 9:30 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பன்குளம் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய முத்துலிங்கம் ஸ்ரீதர் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. வீட்டிலிருந்து காட்டுப்பகுதிக்கு முச்சக்கர வண்டியில் பயணித்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 64 கள்ளு போத்தல்களுடன் ஒருவர் கைது. முச்சக்கர வண்டி மீட்பு.
ஹட்டன் வெளியோயா பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக கள்ளுப்போத்தல்கள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் ஹட்டன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரோடு இருக்கும் ஆசை இல்லையா? யாழ் முதல்வருக்கு பைபரில் வந்த கொலை மிரட்டல். யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்டுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக யாழ் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி தொலைபேசியினூடாக இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பன் விழாவிற்கு செல்ல வேண்டாம் என்றும் மீறி சென்றால் அங்கு வைத்து கொல்லப்படுவார் என்று எச்சரிக்கப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச நீதிபதிகளுக்கு இடமே இல்லை இலங்கை திட்டவட்டம். மாரப்பன உண்மைக்கு புறம்பானவற்றை சொன்னார் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் இன்று இலங்கை தொடர்பான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பசல்ட் அம்மையார் அறிக்கை சமர்ப்பித்து உரையாற்றினார். இலங்கை உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு உள்ளிட்ட பொறுப்புக்கூறல் செயல்முறையுடன் தொடர்புடைய குழுக்களை தாமதமின்றி அமைக்க வேண்டும். நிலை மாறுகால நீதி செயல்முறையை முன்னெடுப்பது பல தசாப்தங்களாக கொண்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை இலங்கை மேலும் தாமதப்படுத்தக்கூடாது. இலங்கையின் பொறுப்புக்கூறல் நடைமுறைகளை கண்காணிக்கவும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் ஐக்கிய நாடு மனித உரிமைகள் ஆணையாளரின் அலுவலகம் ஒன்றை இலங்கையில் நிரந்தரமாக நிறுவ வேண்டும். அது சுயாதீன அதிகாரங்களை கொண்டிருக்க வேண்டும். இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன பதிலளித்து உரையாற்றுகையில், இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை. ஐக்கிய நாடு நிபுணர் குழுவின் விசாரணை அறிக்கையில் குறிப்பிட்டவாறு இறுதிப் போரில் பெருந்தொகையான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கவில்லை. பொறுப்பு கூறலில் இலங்கை திருப்திகரமாக செயற்பட்டு வருகின்றது. இலங்கையிடம் போதுமான சுயாதீன நீதி கட்டமைப்பு உள்ளது. அதன் மூலம் உள்ளக விசாரணை அமைப்பு அமைக்கப்படும். அதில் வெளிநாட்டு நீதிபதிகள் அனுமதிக்க முடியாது. இலங்கை அரசியலமைப்பின் பிரகாரம் நாட்டின் குடியுரிமை இல்லாதவர் நீதிபதியாக செயற்பட முடியாது. வெளிநாட்டவரை நீதிபதியாக நியமிப்பதா என் நாடாளுமன்றத்தில் சட்டவரைவு சமர்ப்பிக்கப்பட்டு 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தீர்மானத்தை மக்கள் முன்வைத்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதற்கு இலங்கை தயாரில்லை. எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்தவின் கருத்துக்கள் வேடிக்கையானவை. அமைச்சர் ஹலீம். எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் கண்டி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையை மறந்துவிட்டு தற்போது ஒரு மாதத்தில் நிர்மாணித்து திறந்து வைப்போம் என்று கூறுவது வேடிக்கையானது என முஸ்லிம் சமய கலாச்சார மற்றும் தபால் துறை அமைச்சர் ஹலீம் தெரிவித்திருக்கின்றார். கோத்தபாய களமிறங்கினால் ராஜபக்ச குடும்பத்தினரின் அரசியல் வாழ்வுக்கு சமாதி. மைத்திரி மஹிந்த கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக கோத்தபாய ராஜபக்ச களமிறங்கினால் அவர்கள் படு தோல்வியடைவது உறுதி. அதேவேளை ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் வாழ்வும் முடிவுக்கு வந்துவிடும். இவ்வாறு பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை உரிய நேரத்தில் எமது கட்சியின் உயர்பீடம் அறிவிக்கும். எவர் களமிறங்கினாலும் ஐக்கிய தேசிய கட்சிதான் வெற்றி வாகை சூடும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தோட்ட தொழிலாளர்களது சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்து இலங்கையை சுற்றி சைக்கிள் பயணம் மேற்கொண்ட வவுனியாவின் மைந்தன் தர்மலிங்கம் பிரதீபன் வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டாரத்தினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம் நடாத்தும் பௌர்ணமி இலக்கிய நிகழ்வு இன்று காலை 10 மணிக்கு வவுனியா சுதானந்த இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் கலாநிதி தமிழ்மணி அழகங்கன் தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களது சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்து இலங்கையை சுற்றி சைக்கிள் பயணம் மேற்கொண்ட வவுனியாவின் மைந்தன் தர்மலிங்கம் பிரதாபன் வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டாரத்தினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை